வந்து விஜய் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா பாட்டி பார்த்தா இப்போ என்ன ஆகிட போகுது, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக என்னது கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு ராகினி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. தாத்தா பாட்டிக்கு என்னடா சொல்கிறா அந்த பொண்ணு அப்படின்னு என்ன வளரிட்டு இருக்க வெண்ணிலா, உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, என்ன விஜய் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ராகினி வந்து யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் எடுத்து அப்படியே வந்து வீடியோவாக எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு என்ன பேசிக்கணும், நம்ம எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோம், நீங்கள் மறந்துட்டிங்களா அப்படின்னோடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. அப்போ வந்து வெண்ணிலா வந்து விஜய் ரொம்ப நேசிக்கிறாங்க. விஜய் தான் வந்து அவங்கள வந்து விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன விஜய் பேசிக்கிறாங்க, எப்போ நான் வந்து நம்ம 2 பேர் விரும்புகிறோம்னு சொன்னோமே அப்போவே நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் தாங்க என் புருஷன், நீ தாங்க என் வாழ்க்கை, வேறு யாரும் என் வாழ்க்கையில் வர முடியாது வெண்ணிலா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து அப்படியே நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இவ்வளோ நேசிச்ச நம்ம வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு என்ன தப்பு இருக்குது, என்ன உங்களை நான் நினைக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு உங்களை புருஷனாக நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் ஏன் புருஷன், என் தாலி தான் வந்து கட்டணுமா, நான் என் மனசில் எப்போ உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போவே என்னை வந்து நீ புருஷன் ஆகிட்டீங்க, நான் உங்கள் பொண்டாட்டி ஆகிட்டேன், அப்புறம் என்ன கவலை, யாருக்கு என்ன பதில் சொல்லணும், தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிவிடுங்க, நான் தான் வந்து உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய்க்கு அப்படியே மயக்கமே வருது. என்ன வெண்ணிலா, என்ன உளறிட்டு இருக்க, ஒரு காலத்தில் உன்னை நான் விரும்பினது உண்மைதான் வெண்ணிலா, அதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஆக முடியுமா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எப்படி சொல்லுவேன் வெண்ணிலா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் தான் என் புருஷன், இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க. இங்கே வந்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது வெண்ணிலா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் விஜய், நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு எக்காரணம் கூட போகக்கூடாது, நீங்கள் என் கூடவே தான் இருக்கணும், என்னை விட்டு போனீங்க அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் விஜய் படி அப்படியே ஒன்றும் புரியாமல் இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய்க்காக கோயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன விஜய் இன்னும் கூட வரல, ஏன் இன்னும் வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு கால் பண்ணி பார்க்கலாமா, சரி அவரே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராகினி என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் காவேரி ஃபோனை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, என் நம்பரே பிளாக் பண்ணிட்டியா, அந்தளவு ஆகிட்டியா காவேரி, ஆனால் உனக்கு ஒரு ஷாக் டைப் நான் வச்சுருக்கேனே, இதை சொல்லாமல் இருக்கவே முடியாது, சரி கவலையே கிடையாது, இன்னொரு நம்பர் இருக்குல்ல அதுலேருந்து கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. யார் புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. யார் நம்பராக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோனை எடுத்து ஹலோன்றாங்க. எடுக்கலாமா வேணாமா, சரி என்ன தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துப்பேன். காவேரி, நான் தான் ராகினி பேசுகிறேன், முறை எது ஃபோனை வைக்கிறியா, நான் தான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னோடனே நிறுத்து காவேரி, ரொம்ப ஓவராக போகாத, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் கால் பண்ணேன், இங்கே பாரு, இப்போவே வந்து என்னோடய பிளாக் லிஸ்ட்லேருந்து என் நம்பரை வந்து எடுத்துரு, உனக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீ இப்படி என்கிட்ட பேசவே மாட்டேன், உனக்கு நல்லதாண்டி நான் செய்கிறேன், கெடுதல் செய்யலை காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு ஒன்றும் நீ அனுப்ப வேணாம், இங்கே பாரு விஜய் பற்றி கூட நான் அனுப்ப வேணாவா, இப்போது விஜய் எங்கே இருக்கார் தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் இங்கே தான் இருக்கார், இப்போ என்னை பார்க்க தான் வரப்போகிறார், போதுமா, ஆமாம் உன்னை பார்க்க வரப்போகிறாரு, ஆனால் விஜய் எங்கே இருக்கார் தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கார், தெரியலையா, தாத்தா பாட்டி பார்க்க வந்திருக்காரு நினச்சியா, அதெல்லாம் கிடையாது, விஜய் வெண்ணிலாவை பார்க்க வந்திருக்காரு, நீ என்ன சொல்கிற, விஜய் என்ன மீட் பண்ணதுன்னு வந்திருப்பாரு, அது எப்படி வெண்ணிலாவை பார்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி யோசிக்கிறாங்க. காவேரி, என்ன காவேரி குழம்பி போறியா, விஜய் எப்படி இங்கே வராரு, அதுவும் வெண்ணிலா பார்க்க வந்திருக்காருன்னு நினைக்கிறியா, உனக்கு வேணா நான் லைவாக காட்டலான்னு நினச்சேன், நீ தான் ஃபோனை ஆன் பண்ண மாட்டேங்கிற, என்னோடய பிளாக் லிஸ்ட்டை என் பேர்லேருந்து எடு, அப்புறமா நான் உனக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. உன்னை காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிற, சரி இவங்க என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை எடுக்கிறாங்க. பார்த்தா வந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. அதில் வந்து விஜய்கிட்ட வந்து வெண்ணிலா பேசின விஷயங்கள் எல்லாமே, பொண்டாட்டின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து வெண்ணிலா ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. அவங்க அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன வெண்ணிலா, என்ன உளர்ற, நான் உன் புருஷனா, நீ இப்படிலாம் சொல்வேன், இங்கே பார், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், நானும் போனால் போது இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நீ ஓவராக போயிட்டே இருக்க, நான் உன்னை பாவம் பார்த்து தான் நான் இங்கே வச்சுருக்கேன், ஆனால் நீ அதை அட்வான்டேஜ் எடுத்து உன் விஷயத்துக்கு பேசுகிற, இங்கே பார், நீ எக்காரணம் கொண்டும் என்னோட பொண்டாட்டி ஆக முடியாது, நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.